ஓகே தான், ஆவரேஜான படம் தான். பட் படம் மோசம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு படம். நலன் கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் தான் அவர் கமர்ஷியல் படம்குள்ள கொண்டு போயிட்டாரோன்னு ஒரு ஃபீல். மற்றபடி ஓகே தான். அன்னியன்ற அளவுக்குலாம் போத்த அளவு தலைவா. இது வந்து ஒரு ஒரு மீன் மல்டிபோலர் டிசார்டர்ன்றதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு வாத்தியார் வந்துட்டு ஒருத்தர் வாத்தியாரா அதே சமயத்துல பிறந்தவருக்குள்ள வந்து அப்படி இருக்குன்றது தான் மேன். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது தலைவா, நல்ல படமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஒரு யூஸ்வலான கமர்ஷியல் படமா இருந்துச்சு. அதுதான் பெரிய டிசப்பாயிண்ட். செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு அந்த கமர்ஷியல் படத்துக்குள்ள வந்தனால அப்படி நல்ல டெபியூ. ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. யூஸ்வலா இந்த லவ் பாட்டெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே தான், கொடுத்த வேலையை சிறப்பா பண்ணிருக்காங்க. வில்லத்தனம்லாம் இன்னும் நல்லா பண்ண விட்டுருக்கலாம் சத்யராஜ். அதுக்கான ஸ்கோப் இல்லாம போனது வருத்தம் தான். பாடல்கள் ஓகே தான் தெரியல. ரீமிக்ஸ் பண்ண பாடல் நல்லா இருந்துச்சு. படத்துல வந்த பாடல்கள் பெருசா ஒர்க் நம்ம படம் முழுக்க அப்படிதான் அவரோட பாடல்கள் வச்சது. அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த தேவையில்லாத நடுவில் லவ் சாங்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா அது ஃபார் பெட்டரா இருந்தது. அண்ட் தென் பேரன்ஸ் சூப்பரா பண்ணிட்டார். செலிப்ரேஷனுக்கான படமான்னு கேட்டீங்களா இல்ல தெளிவா. பட் ஓகே, வாட்சபிள் தான். பொங்கல் லீவ்ல மக்கள் வரது. ஆமா, எக்ஸ்பெரிமெண்டலே கொஞ்சம் கமர்ஷியல் படமா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியா வந்து பாக்குற அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பா நலன் படமாவே கம்ப்ளீட்டா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கமர்ஷியல் எல்லாம் நிறைய சேர்த்தது மேபி படத்தோட வருது. அது அங்கங்க வருது, அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கை நிறைய விஷயம் நடந்திருக்கு தான் தலைவர். பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல, அதை வச்சுதான் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு கற்பனையா இப்போ இப்படி வாத்தியார் மாதிரி ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும்ன்றதா கற்பனை. அது நடந்தா அதுக்கு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும் லாஜிக்கா. இல்ல, நம்பியாரா வரும்போது கெட்டவனா இருக்காரு. அவருக்கு நல்லதெல்லாம் அவசியம் கிடையாது. சோ கெட்டவனா இருக்கிறதுக்குள்ள உண்மையிலேயே நல்லா வந்து அப்படின்றதுதான் அவ்வளவு. இல்ல ஆக்சுவலா கமர்ஷியலா ஒரு படம் பண்றவருக்கும் நலன் மாதிரி படம் பண்றவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். ஏதாவது வித்தியாசமான முறையில அவங்களோட ரைட்டிங் இருக்கும். சோ அந்த விதத்துல ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணிருக்காரு. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்ன்றதான கற்பனை. அது கற்பனை தானே சினிமா. அந்த கற்பனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா. இந்த படம் பாக்குறவங்களுக்கே மக்கள் மனசுல யாரோ ஒருத்தர் இருக்குச்சா இந்த மாதிரி ஒருத்தர் இப்ப வந்தா நல்லா இருக்கும்னு தோணிருச்சுன்னா அதுதான் அந்த படத்தோட சக்சஸ். அது மக்கள் கையில தான் இருக்கு தெளிவா. படம் வந்துட்டு ஓகே தான், அவ்வளவு மோசம் இல்ல. கொடுக்குற காசுக்கு ஓர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஓகே தான். ஏன்னா இதோட மோசமான படங்கள்லாம் வந்திருக்கு. சோ ஹாலிடேஸ்க்கு மக்கள் எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட முடிவு தான். அப்படிலாம் இல்ல, ஜப்பானை விட ஒரு மோசமான படத்துல கார்த்தி இனிமே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு படம். சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த படம் அந்த அளவுக்கு மோசம். ஃபேமிலியோட பாக்குற மூவி தான். லைக் வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களா கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஐ திங்க் இந்த மூவி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ப்ளீட்டா எம்ஜிஆர் பேஸ்ட் மூவி தான் படமே. ஒரு எக்ஸாக்டா கம்ப்ளீட்டா எம்ஜிஆர் பத்தி ஒரு இது பண்ணணும், ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் எடுத்திருக்காங்க படத்தை. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோட இதை பத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அன்னியன்ல இருந்த அளவுக்கு ரொம்ப பக்காவா இல்ல, ஆனா கார்த்தி சூப்பரா நடிச்சிருக்காரு. ஏன்னா அன்னியன்ல ஒரு சிமிலர் ரோல தான் விக்ரம் சார் பண்ணிருப்பாரு. இதுல கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ரோல். எம்ஜிஆர் கார்த்தின்னு ரெண்டு டிஃபரெண்ட் ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இருக்கு. ஆனா அது வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வர லாக். அந்த லாக் இல்லாம படம் எடுக்க வாய்ப்பே கிடையாது. கேரக்டர் அவ்வளவு செட் ஆகல. கீர்த்தி ஷெட்டிக்கு அவ்வளவு உட்கார்ல படத்துல. ஆனா கீர்த்தி ஷெட்டி கேரக்டர் சத்யராஜ் சார் கேரக்டர் உட்கார்லங்கிறத கார்த்தி சூப்பரா பண்ணிருக்காரு. ராஜ்கிரண் சார் வந்து இட்லி கடையில வந்த மாதிரி ஒரு எமோஷனல் கேரக்டர். அவரோட டெத்துக்கு அப்புறம் அவரோட பையன் அவரோட பேரை வந்து எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது தான் படமே. படம் சூப்பராக இருக்கு பிரதர். படம் அவ்வளோ ஒரு காமெடியாக நீட்டாக போயிட்டு இருக்கு. படத்தில் எல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி, ஒரு அன்னியன் படம் மாதிரி தான் அந்த படம். தப்பா தட்டி கேட்கறது, அநியாயத்தை கண்டா பொங்குறது, இது மாதிரி இது வருது. ஒரு எம்ஜிஆர் மாரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு அதுக்கப்புறம் எப்படி ஒரு எம்ஜிஆரா மாறுறாரு அப்படிங்கிறதான் கதை. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா காமெடியா இருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க. படத்துல கார்த்திக்கு நல்லா ஸ்கோப் கொடுத்துருக்காங்க மற்றவங்களோட. எல்லாம் படம் நல்லா இருக்கு. ஓகே, நல்ல லேக் இல்லாம போகுது. கொஞ்சம் கீர்த்தி ஷெட்டி வந்து வர்றாங்க. ஒரு சின்ன ஒரு இதுக்காக ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா ஸ்கோப் கொடுக்கல. மாதிரி ஆனந்தராஜ் எல்லாருக்குமே அப்படிதான். சத்யராஜ் ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றவங்க மாதிரி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பியார் மாதிரி வாழ்றவர் எம்ஜிஆரா மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கறது படத்தை கொண்டு லேக் இல்லாம இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. சுவாரஸ்யமா இருக்கு. காமெடியா இருக்கு.